என்ட்ரன்ஸ் பார்த்துமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, வண்டர்லா தாங்க போயிருந்தோம் ஃபேமிலியோட. என்னடா வண்டர்லான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கடை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? வண்டர்லால மெயின் கம்பல்சரி வந்து ட்ரெஸ் கோட் இருக்குங்க. ஒரு மாதிரி நெய்லான் துணி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால முன்னாடியே நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் போனதுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ட்ரெஸ்லாம் வாங்கிட்டோம். ஆனால் இது இல்லாமல் நீங்கள் இன்னும் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஷாப் இருக்குது. அங்கே இன்னும் நிறைய மெட்டீரியல் வந்து வெரைட்டியாக இருக்குதுங்க. நாங்கள் எங்களுக்கு தெரியாதுல்ல, இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால சரி உள்ள கடை இருக்குமோ இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிட்டோம். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப் இருந்துச்சு. இது இல்லாமல் வண்டர்லாக்குள்ளேயும் வந்து கடைங்க இருக்குது. உங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆடாதவங்க தண்ணியில் எதுவும் ஆடாதவங்க வந்து எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் அங்கே சுடிதார் சாரீ வந்து நாட் அலோடுன்னு சொல்லி வெளியிலேயே போர்டு போட்டிருக்காங்க. வந்தாச்சுங்க என்ட்ரன்ஸ்க்கு. உள்ளே வந்ததும் எல்லாம் ஒரே குஷி, போய் ஆடுறது எப்படான்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ ஜனங்க. ஏன்னா மே மந்த்தில் எல்லாம் லீவுன்னு சொல்லிட்டு செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இது வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். 3 டிக்கெட் புக் பண்ணால் ஒரு டிக்கெட் ஃப்ரீ இருந்துச்சு. அந்த ஆஃபரில் நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இங்கே என்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டு இங்கேயும் புக் பண்ணிக்கலாம். சரி எல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியாக கும்பலாக உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரே அமக்கலங்க. எல்லாம் எங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே கற்றுனதும். இதில் என்னென்னா எங்கள் அத்தை மாமா எல்லாமே வந்து மாடர்னாக மாறிட்டாங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா மோளெல்லாம் வச்சு பொம்மைலாம் வந்து டெடிபீர்லாம் வந்து எங்களை இன்வைட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் உள்ளே வருவோம், அது எங்களை இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என் சின்ன பையனா கிட்ட போனோம், கை கொடுக்கணும்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கை கொடுத்துட்டு அங்கேயே டான்ஸ்லாம் ஒரு போட்டிட்டு விளையாடுறதுக்கு போயிட்டோம். எடுத்ததும் பார்த்தீங்கன்னா என் பெரிய பையன் தாங்க ஃபஸ்ட்டு ஆடினானே. ஜாலியாக இருந்துச்சு, அவனுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க பசங்க. இவனை பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எப்படி அமக்கலம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மங்கி இது பார்த்தீங்கன்னா மேலே போய் கீழே வர்றது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற பசங்க கூட பயப்படுறாங்க. இவன் சிரிச்சுன்னு அங்கேருந்து பாய் காமிச்சுன்னு இருந்தான். சரிடா போதுமாடான்னு சொல்லிட்டு அடுத்தது நாங்கள் விளையாடலாம், பசங்க விளையாடுறது அங்கே அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் விளையாட போயிட்டோம். இது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒன்றுமே தெரியலங்க. ஆனால் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டும் பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்லோவாக போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போய் ஒரு குலுக்கி வந்ததும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆயிடுச்சு. இதில் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாலாம் உட்காந்துட்டாங்க. அவர் வந்து பயப்படாமல் தைரியமாக உட்காந்துட்டாரு. அவர் கண்ணை மூடுனது எங்களுக்கெல்லாம் பயம் வந்தது. நிறுத்துங்க நாங்களாம் கத்த ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அது நின்னதுக்கு அப்புறமேட்டுக்கா அவர் தைரியமாக சூப்பராக இருந்துச்சு சொல்லி வந்தது தான் எங்களுக்கே ஹாப்பியாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் என்னன்னா இதில் வந்து ஃபாஸ்டாக் இருக்குது. அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைன்லேயே நிற்க வேணாம், டக்குன்னு அடுத்த ரைடுக்கு போகலாம். இது நாங்கள் வந்து நார்மல் தான் புக் பண்ணிட்டு போனதுனால எங்களுக்கு அங்கே நின்று போகிறதுக்கே ஒரு விளையாடுறதுக்கே 1 hour ஆயிடுச்சு. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு விளையாட போகிறதுக்குள்ளே அந்த தலை சுத்தல் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகி அடுத்த ஆட்டத்துக்கு நம்ம நார்மலாக போகலாம். அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள் வாத்தெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது இல்லாமல் இங்கே ஒரு குட்டி யானை ஒன்று இருந்துச்சுங்க. ரியலாகவே இருந்துச்சு. நான் ரியல் யானை தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் இல்லை பொம்மை அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அடுத்த ரைடுக்கு போகலாம். எந்த ரைடுக்கு போகிறதுனே தெரியலங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் மெயின் என்னன்னா எல்லாம் எங்களுக்கு முன்னாடி போய் ஆடிட்டு வரவங்களாம் வந்ததும் நல்லாவே இல்லை, பயமாக இருக்குது, வேணாம் போகாதீங்கன்ற அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதில் போய் ஆடுனா ஒன்று ஒரு த்ரில்லிங்காக இருக்குதுங்க. இது அந்த மாதிரி இருக்குது, அது அந்த மாதிரி இருக்குன்னு எதுவுமே கம்பேர் பண்ண முடியல. எல்லாமே புதுசாக இருக்குது. இதில் நான் நிறைய விளையாட்டு வந்து விளையாடினதே இல்லை. நான் சென்னையில் எம்ஜிஎம், விஜிபி எல்லாமே போயிருக்கேன். அங்கே ஆடினதோடு இங்கே இன்னும் நிறைய அதிகமாக இருக்குதுங்க. விளையாட டைம் தான் நம்மளுக்கு பத்தாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதுவும் நாங்கள் ஃபேமிலியாக வேறு போயிருந்தோமா, இன்னும் செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. இதுக்கு அடுத்த ரைடு தாங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ரைடு. நம்ம வீட்டிலலாம் ஊஞ்சல் ஆடுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க அப்படியே போய் வானத்தையே தொட்டுட்டு வரும். எல்லாம் பயந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கியூ நிற்குதுன்னு சொல்லிட்டு 1 hour ஆச்சுங்க. நின்று பொறுமையாக வெயிட் பண்ணி போனோம். ஆனால் எல்லாமே வர்த்துங்க. பாருங்களேன் பார்க்கவே அவ்வளோ பயமாக இருக்கும். நல்லா வானத்தை தொடுற அளவுக்கு வேகமாக போய் வந்துச்சா, கீழே இருக்கிறவங்களாம் நாங்கள் கத்தத்தை பார்த்து ஐயோ இருந்தாங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து எல்லாமே வந்து ஆடுறதுக்கு தான் எங்களுக்கு டைம் பத்தலை. இன்னும் நிறைய கேம்ஸ் ஆடவே முடியல. அது ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. நாங்கள் விளையாடுற நேரம் எங்கள் அத்தை பசங்களாம் வச்சுட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க. அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணியில் மீன் எவ்வளோ பாருங்களேன், எவ்வளோ பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. அதெல்லாம் என் பையன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு குதிச்சுன்னு இருந்தான். ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி ரிட்டன் கூட்டின்னு வந்துட்டோம். அடுத்தது என் பசங்களை விளையாட விட்டோம். என் பசங்க விளையாட எடுத்து சின்ன பையனால் தான் எதுவும் விளையாட முடியல. இவன் பெரியவன் மட்டும் ஜாலியாக போய் எல்லாத்துலேயும் விளையாடிட்டு இருந்தான். இது பாருங்க, நம்ம உள்ளே கட்டிட்டு வந்து விளையாடுறதுக்கு அதுக்கு தனி காசு. இது மாதிரி ஒரு சில விளையாட்டுங்களாம் இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம பே பண்ணி தான் ஆடணும். இது இல்லாமல் இது அங்கே ரோலர் கோஸ்டர்
அப்பா பார்க்க தான் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்குது. எவ்வளோ ஸ்பீடுன்றீங்க. நான் கண்ணை மூடினதாங்க, நிறுத்துற வரைக்கும் கண்ணையே திறக்கலைங்க. என்னால் பயம், செம்ம பயமாயிடுச்சு. நான் சென்னையில் போயிருக்கிறேன், ஆனால் அங்கே இந்த அளவு கூட இல்லைங்க. இது பார்த்தா ஸ்டார்ட் பண்ணதும் கண்ணை மூடிட்டேங்க. அதுக்கப்புறம் நிறுத்துற வரைக்கும் நான் கண்ணையே திறக்கலை. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இது பாருங்க, மேலே போய் நம்மளை அந்த இடத்துல தொங்க விடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. கீழே இருந்து பார்க்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. மேல போய் ஒரு சொல்லிட்டுன்னு சொல்றானுங்க. ஐயோ சாமி, நம்ம செத்து போன தாத்தா பாட்டியே கண்ணு முன்னாடி வந்துடும், அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. ஆனா வந்து எல்லாமே சேஃப்டியா இருக்குது. எதுவும் வந்து சேஃப் இல்லாம இல்லை நம்மளுக்கு, அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. எல்லாமே வந்து இவங்க நீட்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு சுயட்டுறானுங்கன்ட்டு. எவ்வளோ கத்துன்னு கத்தியாச்சு. விளையாடி முடிச்சதும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. சரி மதியம் வேற ஆயிடுச்சு, 2 மணிக்கு மேலே சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் தாங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னா விலையும் வந்து நல்லா இதுவாக இருக்குது, ஃபுட்டும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் வந்து அன்லிமிட்டெட் ஃபுட் தான் வாங்கினோம். அது பார்த்தீங்கன்னா 480. எல்லாருமே அன்லிமிட்டெடு நான்வெஜ் தான் சாப்பிட்டது. நல்லா விளையாடிட்டு வந்து செம்ம பசி, அதனால வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டோங்க. ஒரு ஃபுட்டும் வந்து ரொம்ப இல்லைனாலும் ஓகே, சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்டியாக தான் இருந்துச்சு. ரைஸு, ஒரு கப்பு பிரியாணி, அது இல்லாமல் ஒரு சப்பாத்தி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் வேணும்னாலும் அது ஃபுட்டு நம்ம கேட்டோன்னா திரும்பவும் தராங்கங்க. அன்லிமிட்டெட் ஃபுட் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் ஃபேமிலியாக எல்லாருமே. ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிற அளவுக்குலாம் அங்கே டைம் இல்லைங்க. அதனால சாப்பிட்டு எப்போ போய் அடுத்த கேம் விளையாடலான்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் இங்கே பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்குன்னு ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வந்து பேகு, ஃபோன்லாம் வச்சுருந்தோம். அதை வந்து இந்த லாக்கரில் போட்டு அவங்களே ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் தாங்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேவ் லென்த் இது இருந்துச்சு, அது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அது வேற டைமிங் 1 ஹவருக்கு ஒன்ஸாக விடுவன்ட்டு போய் ஆடுனா எல்லாம் செம்ம ஜாலியாக கத்திட்டு என்ஜாய் பண்ணி ஆனது. ஃபுல் ஃபேமிலியுமே ஒரு கேம் ஆனோன்னா அது நாங்கள் இந்த கேம் மட்டும்தாங்க. மீதி கேம்லாம் வந்து ஒரு சிலருங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருந்தோம். ஆனால் இந்த தண்ணியில் மட்டும்தான் எல்லா ஃபேமிலியாக வந்து ஆடணும். இதில் என் சின்ன பையன் பாருங்க எந்த அளவுக்கு இன்னும் முன்னாடி போனோன்னா என்னால் அவனுக்கு பிடிச்சின்னு இருக்கவே முடியல. எங்கள் பாவா வீடியோ எடுக்கிறேன்னதுனால நான் முன்னாடியே பிடிச்சிட்டு நின்றுருந்தேன். அப்புறமேட்டுக்கு அவர் வந்தார், உள்ளே போனோம். அப்புறம் இங்கே பாருங்க டான்ஸிங் செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே டான்ஸ் ஆனோம். எங்கள் ஃபேமிலி மொத்தமும் டான்ஸ் ஆடி ஒரே அமக்கலை பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் பாருங்க என் பசங்களாம் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கெல்லாம் கேம் விளையாட முடியல என் சின்ன பையனால நினச்சோம். ஆனால் இங்கெல்லாம் வந்து தான் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கேமுக்கு என்ன அலோவ் பண்ணலங்க. என் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுல் லாங்காக இருந்துச்சுங்களா, நைலான் துணி தான், ஆனால் ஃபுல் லாங்காக இருந்துச்சுல, அதனால அலோவ் பண்ண மாட்டேனாங்க. ஏன்னா டாப் மேலே தூக்கிக்கும் சிக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால நீங்கள் லைனான துணியாக இருந்தாலும் டிஷர்ட் போட்டுங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. இங்கே வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டேன்னாங்களா, அவங்களே ஐடியா கொடுத்தாங்க, நீங்கள் இதை இன் பண்ணிட்டு வந்துடுங்க, அப்புறம் உங்களை நாங்கள் அலோவ் பண்ணுறேன்ட்டு. நான் குடுகுடுன்னு ஓடி போய் இன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன அலோவ் பண்ணாங்க. அப்பாடா எப்படியோ அலோவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ஜாய் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து உள்ளே மட்டும் வச்சல, வெளியிலேயும் சாங் வந்து ஒரு சாங் மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான சாங்கும் போட்டு செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிருந்தோம். ஒரு வழியாக முடிஞ்சிச்சுங்க. வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா கிளம்ப மனசே வரல. நைட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வண்டர்லா போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.